வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இதுவரை யாப்பருங்கல காரிகையில் நம்ம வெண்பாவின் வகைகள் வரை பார்த்துருக்குறோம். இந்த சேனலை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதுகலை ஆசிரியர் தேர்வு, தமிழாசிரியர் தேர்விற்கு, கல்லூரி பேராசிரியர் தேர்விற்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் என்றால் நிச்சயமாக இது உங்களுக்கான காணொளி தான். இதில் யாப்பருங்கல காரிகையில் செய்யுளியல் நம்ம என்ன செஞ்சாச்சு, தொடங்கியிருக்கோம். மற்றபடி உருபியல் ஏற்கனவே முடித்தாயிற்று. அடுத்து செய்யுளியலில் வெண்பாவின் வகைகள், வெண்பா இலக்கணம், 4 வகை பாக்கள், 4 வகை பாக்களின் இலக்கணம் முடித்து வெண்பாவினுடைய வகைகள் பார்த்துருக்குறோம். இப்போது இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா வெண்பாவின் இனங்கள். இங்கே வெண்பாவின் இனம் 3 அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெண்பாவின் இனம் 3 என்னெல்லாம்னா வெளி விருத்தம், வெண்டாலிசை, வெண்டுரை. இதில் வெண்பாவின் வகைகளில் ஒன்றான குறள் வெண்பா. இந்த குறள் வெண்பாவின் இனம் 2. அதை தான் இங்கே முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை தான் குறள் வெண் செந்துரை, குறட்டாலிசை. இது 2 இப்போ பார்க்க போகிறோம். அதற்கான இலக்கணம்: அந்தமில் பாதம் அளவிரண்டடி ஒத்து முடியின் வெள்ளை செந்துரை ஆகும் திருவே. அதன் பெயர் சீர்பலவாய் அந்தம் குறைனவும் செந்துரை பாட்டின் இழிவும் ஆங்கேல் சந்தம் சிதைந்த குறளும் குறளின தாளிசையே. பாருங்க, அந்தமில் பாதம் அளவிரண்டடி, இதனுடைய அளவு 2 அடி கொண்டதாக, அளவுத்து, அளவுத்துனா 2 அடியும் 4 சீர் என்றால் 4 சீர் கொண்டதாக வரக்கூடியது தான் இந்த வெண் செந்துரை அப்படின்னு சொல்கிறது. இந்த வெண் செந்துரையை செந்துரை வெள்ளை அப்படின்னும் என்ன செய்யலாம், சொல்லலாம். தான் இங்கே வெள்ளை செந்துரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெள்ளை செந்துரை ஆகும் திருவே. இங்கே இந்த திருவே அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு மகடுவு முன்னிலை. அதுக்கப்புறம் அதிலுடைய பல சீர் பலவாய் நின்று அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு அடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 4 சீர் அளவான உள்ளது. இங்கே சீர் பலவாயின் வர்றதுனால அதை விட கூடுதலாக கொண்டதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்தம் குறைனவும், அந்தம் அப்படின்னா முடிவு, முடிவு கொஞ்சம் குறைந்து, அதாவது ஈற்றடி குறைவாக அப்படி வரக்கூடியது என்னது, குறட்டாலிசை அப்படிங்கிற பெயர் என்ன செய்யப்படுகிறது, வழங்கப்படுகிறது. இதற்கான எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த பாடல் முதுமொழி காஞ்சியில் இருக்கக்கூடியது. 4மே அளவடியாக 4 அளவொத்து வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். குறள்வெண் செந்துரைக்கான எடுத்துக்காட்டு. இதுலேயும் அதே மாதிரி தான் கொன்றை காப்பு, காப்பு செயல், கொன்றை வேந்தனின் காப்பு செயல். இதுலேயும் 4 சீர் கொண்டதாக என்ன செய்கிறது, முதலடியும் 4 சீர், 2ஆம் அடியும் 4 சீர் கொண்டதாக அளவடி அளவொத்து வந்திருக்கிறதுனால இதை வெண் செந்துரை அதற்கு எடுத்துக்காட்டு பாடலாக நாம் என்ன செய்யலாம் எடுத்து. குறட்டாலிசைக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. இதில் குறட்டாலிசையில் பல அடிகள், பல சீர்கள் வந்ததாக வரும் அப்படின்னு பார்த்தோம். இதில் எத்தனை சீர்கள் வருகிறது அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 நமக்கு அதிகமான சீர்கள் கொண்டதாக வரக்கூடியது. அதுக்கப்புறம் கடைசி சீர் என்னது, குறைந்து வரக்கூடியதாக வரக்கூடியது குறட்டாலிசை. முதல் அடி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 சீர்களாக வந்திருக்கக்கூடியது. கடைசி அடி பாருங்க 4 சீரில் முடிகிறது. இதுதான் நமக்கு என்னது கடைசி அடி. இது பண்ணால் அதோடு மட்டும் இல்லாமல் இது என்னென்னா அந்த குறள் வெண் செந்துரையிலிருந்து ஓசை சிதைந்து வரக்கூடியதும் குறட்டாலிசை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சந்தம் குறைந்து வருணவும், கடைசி வரியில் இருக்கக்கூடிய அந்த சந்தம் குறைந்து வருவதற்கான எடுத்துக்காட்டு இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த சந்தம் சிதைந்த தாளிசை குறள் அப்படின்னு சொல்வதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளி விருத்தம், வெண்டாலிசை, வெண்டுரை. இதற்கான இலக்கணம்: 3 அடி யானும் முடிந்தடிதோறும் முடிவிடத்து தாழ்தனி சொற்பெருந்தண்டா விருத்தம் வெண்டாலிசையே. 3 அடியாய் வெள்ளை போன்றிரு 3 இழிபு 7 உயர்வாய் ஆஞ்சடி தாஞ்சில் அந்தம் உறைந்திரும் வெண்டுரையே. 3 அடியான், 3 அடி உடையதாக வரும். அதுக்கப்புறம் முடிந்த அடிதோறும், முடியக்கூடிய அடிதோறும் முடிவிடத்தில் ஒரு தனிச்சொல் பெற்று வரக்கூடியது
வெண்டாலிசை அப்படின்னு சொல்லி வெண்டா விருத்தம் விருத்தம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. இந்த வெண்டாலிசையே அப்படின்னா வெண்டாலிசை எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளி விருத்தம் தான் தண்டா விருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது விருத்தம் எப்படி வரும்னா 3 அடி உடையதாக அந்த 3 அடியினுடைய இறுதியில் அது 3 சீர்கொண்டு முடியும் பொழுது முடிந்த விடத்து தனிச்சொல் பெற்றதாக வரும். இது வெளிவிருத்தத்திற்கான இலக்கணம். அடுத்ததாக பார்த்தோன்னா வெண்டாலிசையே 3 அடியாய் வெள்ளை போன்றிரு 3 இழிபே உயர்வாய். வெண்டாலிசை அப்படிங்கிறது என்னன்னா வெள்ளை போன்றிரு, வெள்ளை அப்படின்னா அங்கே வெண்பாவை போல 3 அடி கொண்டதாக, ஈற்றடி வெண்பாவே போல முச்சீர் கொண்டதாக வரும். 3 அடி உடையதாக இருக்கும். ஈற்றடி வெண்பாவை போல 3 சீர் கொண்டதாக வரும். இது அதற்கான இலக்கணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெண்டுரை. வெண்டுரைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 இழிபு 7 உயர்வாய், அதாவது 3 அடி சிறுமையாய் 7 அடி பெருமையாய் வரக்கூடியது. இது 4 அடியானும் வரும். இடை 4 அடி 5 அடி 6 அடி இப்படி பல அடிகளை கொண்டதாக சீர் குறைந்து வருவது வெண்டுரை அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவாக அதனுடைய பார்த்தோன்னா 3 அடியாக வரும். 3 அடியோட ஒவ்வொரு அடியின் இறுதியில் ஒரு தனிச்சொல் பெற்று வரக்கூடியது வெளிவிருத்தம். வெண்பா போல் 3 அடியாக வரும். ஈற்றடி முச்சீராக கொண்டு முடியக்கூடியது வெண்டாலிசை. அடுத்து வெண்டுரை. வெண்டுரை அப்படிங்கிறது என்னன்னா 3 அடி சிறுமையும் 7 அடி பெருமையும் கொண்டதாக வரும். அதில் 6 அடி தாஞ்சில வந்தம் குறைந்திரும். எடையை என்ன செய்யும் குறைந்து 5 அடி கொண்டதாக, 4 அடி கொண்டதாக, 3 அடி கொண்டதாக அந்த மாதிரியும் என்ன செய்யக்கூடியது வரக்கூடியதாகவும் வரக்கூடியது வெண்டுரை அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. இப்போ ஒவ்வொன்றுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இது வெளி விருத்தத்திற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. 3 அடி கொண்ட பாடலாக இருக்கிறது. 3 அடி கொண்ட பாடல். ஒவ்வொரு அடியின் இதில் ஒரு தனிச்சொல்லுக்கு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு ஒரு கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க தனிச்சொல் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தனிச்சொல் பெற்றதாக வரக்கூடியது வெளிவிருத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வெண்டாலிசை. வெண்டாலிசை அப்படிங்கிறதும் 3 சீர் கொண்டதாக வரும்னு பார்த்தோம். ஆனால் வெண்பாவை போல 3 அடி கொண்டதாக இருக்கும். வெண்பாவை போல ஈற்றடி 3 சீர் கொண்டதாக வரக்கூடியதாக என்ன செய்யும் இருக்கும். இதில் வெண்டுரை அப்படிங்கிறது 3 அடி முதலாக 7 அடி தான் வரக்கூடியது தான். அதில் சீர்கள் எப்படினாலும் வரலான்னு பார்த்தப்போ முதல் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 சீர் இருக்குது. அடுத்த அடியில் 4 சீர், அடுத்த அடியும் 4 சீர். இது 3 அடியில் வரக்கூடிய 3 இழிவு குறைந்தது 3. அடுத்ததாக பாருங்கள் 1 2 3 4 5 அடி கொண்டதாக உள்ள ஒரு பாடல். அடுத்து 4 அடியாய் ஈற்றடி 2 சீர் குறைந்து ஓரொளி வெண்டுரை. பாருங்கள் இந்த 4 சீர்லையும் 1 முதல் அடியில் 1 2 3 4 5 சீர் உள்ளதாக இருக்கிறது. அடுத்த அடியிலும் 5 சீர் உள்ளதாக இருக்கிறது. 3வது அடி 4வது அடியில் 4 சீர் கொண்டதாக இருக்கிறது. அதனால் இது ரெண்டும் ஓசை குறைந்து வரக்கூடிய ஓரொளி வெண்டுரை அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் ஒன்று பார்க்கும்போது இலக்கணங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக என்ன செய்யும் அமையும். இதோட வெண்பாவின் இனமும் அதனுடைய வகைகளும் முடிஞ்சது. அடுத்த காணொளியில் நாம் ஆசிரியப்பாவினுடைய வகைகள் மற்றும் அதனுடைய இனங்களை பார்க்கலாம். நன்றி.